எத்தனையாயிரம் குஞ்சு இருக்குது அந்த குஞ்சு வேணாலும் பிடிச்சு பாத்துக்கலாமா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளு யாரோடதான் போறது யாரோடையும் போவாத நம்ம கலை பண்பாட்டுல இருக்கிறாரு சாமி அவர்கிட்ட போ சரி அண்ணா இப்ப ராஜ்சபைக்கு வந்திருக்கிறேன் என் கூட பேச ஒரு தகுதியான ஆள் வேணும் அப்படியா யாருக்கிட்ட தான் பேசுறேன் நந்தனத்தை சுத்தி வந்து பாருங்க உலகலைக்கு ஐஸ்வர்யா டயானா ஏங்க ஐஸ்வர்யா தான் உலகலைக்கு டயானான்னு சொல்றீங்க அவ குணம் எப்படின்னா இருக்கும் குணமெல்லாம் நல்ல குணம் தான் மத்து அடி வாங்கினதா கொஞ்சம் உஷாராரு என்ன குணம் ஆமா நாய் குணம் ஏங்க நாய் கடிச்சாலும் தப்பல போடுவாங்க அந்த தேவடிய கடிச்சா அதுலன்னா போடுவாங்க என்ன ஊசி கேக்குறதுனால சரி எது எப்படிதான் என்ன அண்ணா கூட பேச ஆள் வேணும் சரி நம்ம போய் பார்க்கட்டுமா போய் வரணும் போயிட்டா சக்களத்தை கட்டுமட சொத்தபடி என்னடி அப்படி நல்ல மனுஷன் அவனா நல்ல மனுஷன் இப்பேற்பட்ட வந்திருக்கிறேன் சரி ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு பெண்ணுக்கு என்னடி அழகு அவுத்து போட்டு நடு ரோட்ல பிடிக்கணும் இதடி அழகு ஒரு பெண்ணை பிறந்தா என்ன மாதிரி ஒரு அடக்கொடுக்கு வேணும் என்னடி பண்றது அழகு அப்படி சொன்னா போட்டு போறீங்க ஏண்டி அப்படி வேலை போட சொல்லு இருக்குது
வந்து அந்த ஈரப்படகுல கரண்ட் வந்து கொண்டாந்து கருமகம் முட்டிக்கும். அப்படி இல்லைன்னா எங்க சுத்தி உருட்டி கட்டு. அப்படி சொன்னா கட்டி விடுவாங்க. ஏடி எடுத்து பேசுறேன். இப்படி கட்டுவாங்க. நீ தான் இப்படி கட்டிக்கோங்க. போய் மானம் கட்டவள இந்த வாடி முதல்ல இப்படி எடுத்து அப்படி அழகா லட்சம் வேற போட வேணும். பாட்டு என்ன கடாய் கூட குச்சி கலக்கி வச்சுக்கிறோம். எல்லாரும் பிள்ளைங்க நாங்களாம் அந்த கடையில எந்த சாய் கிட்ட பார்த்திருப்போம், எந்த லவ் துணியை பார்த்திருப்போம், எந்த பாடி பார்த்திருப்போம். பொட்டா பொழுதுங்க வேலையை செஞ்சுட்டு பொழுதோட வந்து புடக்க மூஞ்சி மூடையெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு தொட்டில் இருக்கிற குழந்தை எடுத்து நாங்க பால் கொடுக்கமா பவுத்து கம்ம 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 கம்முன்னு பவுத்து குடிச்சுக்கோ. அந்த காலத்து ஆம்பளைங்க 6 அடி 7 அடி நம்ம கலை பண்பாட்டுல இருக்கிற கோயில் அந்த ஊக்கம் வந்தாங்க. நீங்க எல்லாம் பிள்ளை வளர்த்துறாங்க அதை மத்த சனிங்க போட்டு கட்டிக்கிறீங்க மேல போட்டு கட்டி போனது காட்டுல வேலை கேட்கணும் மூணு முட்டு கழுவுறீங்க. சரி தொட்டில் இருக்கிற குழந்தை இருக்கிறீங்க குழந்தை வாயில் எடுத்து வைக்கிறீங்க. அது வேறுக வச்சுட்டு பாலை கொண்டு கொண்டு கட்டி கொடுங்க. அப்புறம் பிரச்சனை இருக்கு அனுப்பிட்டு என்ன வா குழந்தை பாலை கட்டிட்டு இருக்குது. ஐயோ வா ஒரு எந்த வேலை வா ஊர் போட்டுக்கிறோம். இந்த பையனுக்கெல்லாம் கடை பால் வாங்கி அந்த காலத்து பொங்கலையோட சோத்துக்கு நீங்க பிள்ளை வச்சிருந்தீங்களா? உங்களுக்கு அந்த அருமை தெரியாம அப்பயே இருக்கட்டும். அந்த காலத்து சாப்பாடு எப்படி இருக்கும் கேட்டு பாருங்க. நானும் அந்த அக்கால ஒரு சோறு பொம்பளைங்க கேட்டாங்க. அப்பெல்லாம் நம்ம சாமியை புட்டு சாமியை சோத்தை ஆக்கி தாங்கலையில கட்டிக்கிட்டே மூட்டு வச்சுட்டு காட்டுல கரைச்சி கீரிக்கு ஒரு மடிப்பு இருக்கிறாரு. கீரி கடைஞ்சி 2 கட்டி சோத்தை போட்டு யாரு பின்னாடி யாரு பார்த்து கல்லு கட்டு கடைஞ்சி 2 கட்டி சாம சோத்து போட்டு நாங்க பௌத்துக்கு பேஞ்சி சாப்பிட்டோமா பெருசாக்கா நம்மளுக்கு ஒரு முளை சோடு வரும். சோட்டு பாரு அந்த அக்கால ஒரு முளையில குழந்தை பால் பிடிக்கும். அந்த ஆண்ட பவுர்ல பிச்சுன்னு விட்டுருவோம். நாங்களாம் நெருக்க பிச்சுன்னு பெருசாக்கா செவுத்து மேல பீச்சு விட்டுருவோம். நீங்களா என்ன இப்ப சோத்தத்துக்கு பிடிப்பில்ல வளர்த்துறீங்க. அதெல்லாம் வளர்த்துறோம் சொச்சைட்ல சும்மா வச்சு போடுறாங்க. அப்படி சொச்சைட்டால் சோத்து வாங்கி திங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு போய் கிடக்குது. குழந்தை வாயில எடுத்து வச்சிருங்க. அது முளை தெரியாத இந்த பையனுக்கெல்லாம் புந்த வயலு பாட்டு கூட அந்த அம்மா அப்படி இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆம்பளை போய் அந்த அம்மா கிட்ட சண்டைக்கு போனேன். ஒரு இடட்டா போது 4 பிறண்டு உண்டு போயிடலாம். ஆனா நீ இப்படி 70 தூரமா போயிட்டம்மா அங்க பத்து. ஐயோ சொல்லடி புண்டவாய் கருத்து கூட சேர்ந்துக்கிட்டு நானும் அவனை பார்த்துட்டு தான் மக்களை காப்பாற்ற முடியாது. அப்படின்னு கொத்து வேலைக்கு போனேன். யாரோட யாரு பவுன் பழனிசாமியோட அவன் செங்கல் எடுத்து கொடுத்துட்டு களிமண் கொடுத்துட்டு சொன்னான். சரி எடுத்து கொடுத்து விடுங்க. சரி அந்த புண்டவாய் என்னங்கிற வரியா சின்னோக்கு போறாங்க. ஐயோ ஆரம்பத்துல சின்னோக்கு போடுறேன். நான் மகளிர் சங்கத்தை நான் தான் தலை பாருங்க. மகளிர் சங்க தலை மூஞ்ச பாருங்க. எதுனாச்சும் பிடிக்குது அந்த மூஞ்செல்லாம் எப்படி இருக்கும்? எதுனாச்சும் பேச்சுல கேட்டு கொடுத்து விட்டுருவேன். அப்படியே சொத்தப்படி வரமாட்டேங்குறியா? அப்படின்னு நினைச்சு அள்ளி எல்லாம் மண்ணெல்லாம் போட்டாங்கடி. ஒரு நாளைக்கு 50 மூட்டை 60 மூட்டை மண்ணுக்கு சல்லி. சரி எது எப்படித்தானும் இப்படி சம்பாதிக்கிற ஏன் ஒரு உள்பாங்கட வாங்கி கட்டுறது? அடி சக்காச்சி நான் பாவாடை கட்டிக்கிட்டு தாங்க சார்த்த பண்ணி களவு தூக்கி கொடுத்துடுங்களா? இந்த திருவி கட்டார்கள் லேசி அது பழனிசாமி பொழுது ஆகி போச்சு. கலையில அப்படியே கிடக்குது. அப்படின்னு கரண்டில வாரி வாரி செவத்து அடிச்சாங்க. அண்ணாந்து பார்த்தானே அங்க ஒரு ஓட்டத்துக்கு வாரி சலாவு. அதான் தான் போய் சட்டு போட்டு. சரி நாமே பேசிக்கொண்டதால் அதிக நேரம் ஆகும். நாடு பேர் பெரும் கண்ணாடு. நீர்வள நிலவளம் குடிவளம் நலவளம் தானிய வளம் மக்கள் செல்வங்களை எங்கு துணி விளையாடுகின்ற இது ஒரு புண்ணிய பூமி. புண்ணிய பூமி எடுத்து சொன்னா நல்லூர் கிராமம். இதுவரை கலை வாய்ந்த கிராமம். இந்த நல்லூர் கிராமத்தில் சீரும் சிறப்புடைய வாழ்ந்து காலம் சென்ற இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கோதில பீமன் அருமையில் தருமன் வெள்ளில விஜயன் சொல்லி அறிவிச்சந்திரன் இனி எங்களது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு குருகுலத்தில் பிறந்த ஒரு அதாவது பீஸ்மர் எப்படி அந்த மாணவர்களுக்கெல்லாம் தன்
வித்தைகளை போதித்தாரோ கற்றுக் கொடுத்தாரோ போல நம்முடைய கலைஞர்களுக்கெல்லாம் அதாவது சில வித்தைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய ஆசான் இன்று இமயம் சரிந்து விட்டது. அன்னாரு சின்னமாதான் சொன்ன மாதிரி அதாவது அவர் மறையவில்லை, அவர் இருக்கிறார் நம்மோடு. அது மட்டுமல்ல, அவரை புதைத்தோம் என்று நினைக்கிறோம், இல்லை விதைத்து இருக்கிறோம். அப்படி விதைத்து மீண்டும் நம்முடைய கலைஞர்களுக்கும் நமக்கு என்றும் துணை வருவார் அப்படி என்று சொல்லி இன்னும் அவர் குடும்பத்தின் சார்பாக இன்னும் எனது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய எனது அருமை தாய் ஆகிய என்னுடைய மாதம்மாள் அவர்களும் இன்னும் எனது அருமை சகோதராகிய சேகர் அவர்களும் முனுசாமி அவர்களும் இன்னும் அருமை சகோதரனாகிய மூர்த்தி அவர்களும் இன்னும் எங்களுடைய கலை குடும்பத்தினர் தனித்தனி இல்லைன்னா கூட எங்களுடைய கலை குடும்பத்தினர் எங்களுடைய அண்ணார் சின்னமாதே அருமை சகோதரன் மாதப்பன் இன்னும் நம்முடைய செல்லன் முத்துராஜி இன்னும் நம்முடைய மத்தாளக்காரர் மிருகக்காரரு அண்ணாராய நம்ம ஐயப்பன் சேட்டண்ணா ஏழுபட இப்படி அனைவருக்கு தங்கராஜி இப்படி தெரியல இப்படி அனைவற்ற கலைஞர்களை மரவழைத்து அன்னாருடைய ஆத்மா சாந்தடைய வேண்டும் என்று சொல்லி அனைத்து கலை குழுக்களின் சார்பாக நம்மளுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இறைவனை வேண்டி நம்முடைய கலையை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கிறாரே நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இன்னமது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நம்முடைய அருமை நண்பர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வம் ஐயா யூடியூப் சேனல் ஓனர் நமக்காக வந்திருக்கிறார். அதாவது எல்லாம் ஸ்டாண்ட் வச்சுதான் எடுப்பாங்க, கையிலேயே எடுக்கிறார் விடிகிற வரைக்கும். அதுதான் ஒரு கலை. இந்த கலைஞர்கள் இத்தனை கலைஞர்கள் சிறப்பான நடிகை கலைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த நாடக கலையில உலக மக்கள் எல்லாம் பார்த்தவர்களுக்கு நல்வாழ்வு கொடுங்கள் என்று சொல்லி இதையும் அறிமுகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய கலைஞர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய கலை பண்பாட்டு துறையில் பணிபுரிந்து வரக்கூடிய நமது அருமை சகோதரர் நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணா கோவிந்தன் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார். அண்ணவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக முதலான முத்தான வணக்கம். அது மட்டும் இல்ல, யாருனாச்சும் கலைஞர் இருந்தட்டா சின்னமாதே ஆதர்சி மாதப்பன் நம்ம கலைஞர்களுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு மனமான நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். சரி, இருந்த மாதிரி இந்த ராஜசபையில இன்னும் வைத்திருக்கக்கூடிய நாடகம், அதாவது வேதங்கள் 4 சொல்லக்கூடிய 4 வேதங்கள். இந்த 4 வேதத்திற்கு ஒப்பாகிய 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம் என்று சொன்னால் 4 காண்ட 18 பருவம். இன்று நடத்தக்கூடிய நாடகம் யுத்த காண்டத்திலே 17ஆம் நாள் சண்டை, 17ஆம் நாள் சண்டை, 18ஆம் நாள் சண்டை என்று சொல்லக்கூடிய 2 நாடகங்களும் ஒரே தொகுதியாக இன்று வைத்திருக்கிறார்கள். இந்த வைத்திருக்கிற நாடகத்தில் பாரியக்கா அந்த கேட்டையும் கேட்ட என்ன சொல்றானா? எந்த கேட்டேன் அடுத்தது நீ தாண்டா அப்படிங்கிறானா? என்னாலதான் பள்ளம் போனி முட்டை பள்ளம் போக மாதிரியானா? ஆமா, ஒண்டிங்கிறா அவனு சீக்கிரம் வருஷம் பிறப்பது இறப்பது அது சகுசியம். பொம்மலாட்ட கண்ணு சரி, நான் யாருன்னு சொல்றேன்.